முந்தைய ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அரசு சார்பு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் ஊழியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது அரசு மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களில் 3000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் பாப்ஸ்கோ நிறுவனத்தில் 464 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்து பாப்ஸ்கோ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் தங்களை பணியமர்த்தாவிட்டால் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் தீக்குளிக்கப் போவதாக ஊழியர்கள் எச்சரித்துள்ளனர். இன்னைக்கு ஆபீஸ்க்கு நாங்க உள்ள வரும்போது உங்களை எல்லாம் வேலையை விட்டுட்டாங்க. காரணம் கேட்ட நிதி பற்றாக்குறைன்றாங்க. அப்போ போன ஆட்சியில 1500 பேர் 2000 பேர் டிஎல்ஆர் ஆக்கியிருக்காங்க. போன வருஷம் டிஎல்ஆர் ஆக்கி 6000 பேர் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த நிதி இருக்குதா? நிதி பற்றாக்குறை வரலையா? எங்களுக்கு மட்டும் தான் நிதி பற்றாக்குறை வருதா? இன்னைக்கு திரும்பி எங்களுக்கு வந்து இந்த வேலை திரும்பி தரணும் சார். அப்படி இல்லைன்னா எங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து தீ குளிப்போம் சார். இது வந்து உண்மை. எல்லா குடும்பத்திலையும் ஒருத்தவங்க வந்து தீ குளிப்போம். இது வந்து எந்த யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இப்ப வந்து இந்த 3 மாச காலமாக ஆட்சி வந்து மாறந்தனால இப்ப வந்து நீங்க வந்து வேலையை விட்டு நீங்க போங்க, இன்னைக்கு வேலைக்கு வர வேலையை விட்டு போங்கன்றாங்க. அது என்ன காரணம்? இன்னும் பாஸ்கோ டிபார்ட்மெண்ட்ல வந்து பண்டு இல்லையா? பண்டு வந்து அதிகாரிக்கும் அவசரம். பாஸ்கோ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து அது வந்து பண்டு குறையறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த பாவமெல்லாம் அவர் வந்து எங்க போய் திட்ட போறாரோ, எங்க போய் இவர் வந்து இந்த குறையெல்லாம் எங்க போய் நாங்க சொல்லி அழுவ போறாரோ தெரியாது. ஆனா இது வந்து ரொம்ப கொடூரமான இது நிலைமை. இது வேலை மீண்டும் கிடைக்கிறதுக்காக எங்களுக்கு ரொம்ப நாங்க போராடுறோம். தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த போலீசார் ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது.